ஹலோ மக்களே, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சேனலே மூடிட்டு போகலான்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறப்போ கடைசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் வச்சு அதில் நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இருக்கேன் ப்ரோ, நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாங்க. அது ஏதோ கடவுள் இருக்காரே தெரியல, என் நம்பி இன்னும் ஒரு 12 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. போன வீடியோவில் ஒரு 7 பேர் சொன்னேன், இப்போ இன்னும் 7 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவன் பெரிய யூடியூபருக்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபரு, ஒரு கமெண்ட்டு அங்கெல்லாம் சாதாரணம். என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபர், வளர்ந்து வர யூடியூபருக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஆதரவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் கண் கலங்குது. எப்படி சரி நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா, நம்மளாம் ஒரு ஆளாக நம்மளை மதிப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஒரு அலர்ட்ட மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறது இல்லை, உங்களுக்கு ஏதோ பண்ணணும் அவ்வளோ. என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் போயிட்டு சேனல் மானிட்டேஷன் ஆச்சுன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு எனக்கு வர சேலரி எல்லாத்தையுமே ரெடீம் கூட எடுத்து எல்லாத்தையும் கொடுக்கணும். என்னோடய ஆசை அதுதான், என் ஆசை அதுதான். ஆனால் அது நடக்கணும். ஏன்னா நான் இந்த சேனலே வேண்டாடான்னு விட்டு போகிற அளவுக்கு நான் வந்துட்டேன். அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க நிறைய பேர். அந்த நல்ல உலகத்தில் சும்மாச்சும் அந்த வீடியோ போட்டு என் சேனலை எப்படியோ ஒன்று இதுதான் சேனலே ஆகாது முடியலான்னுங்கிற பட்சத்தில் நான் இருக்கேன்டான்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு ஒரு எமோஷ்னல் பண்ணிங்க. ஆனால் உங்களுக்கு வேண்டியாச்சும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை போடுறேன். உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், அதை மட்டும் பண்ணுங்கள். நான் வளர்ந்து வந்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கொடுப்பேன். ஏன்னா நான் கஷ்டப்படுற காலத்தில் நீங்கள் என்னை ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேலே வந்தாலும் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேங்க. அதில் உறுதியாக இருக்கிறேன் நான். ஏன்னா ஒரு கட்டத்தில் எமோஷ்னலாக நான் பேச பள்ளியெலாம் கத்துது. அந்தளவுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் கேட்பேன். வேறு எதுவும் கேட்கல. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட் போகிறோம் புதுசாக, அதை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். லாஸ்ட் ரவுண்டு போய் அடிக்க பண்ணால் இதுக்கு கமெண்ட் அடிங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறேன்ட்டு. கிட்ட போய்ட்டு எனிமிக்கிட்ட அவர்கிட்ட கிரனேடை தூக்கி போடுவேன். அவர் வருவார் பார்த்தா வரல. சரி, நெக்ஸ்ட்டு ஏறி போய் அழுத்தலாம் பார்த்தா டேமேஜ் வந்துருக்கும். ஒரு அழுத்து முடிஞ்சிச்சு. கடைசியில் செத்துருவோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது, முடிஞ்சிச்சு.